ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அபிராமி சேகர். வார பலன்களில் செப்டம்பர் 9ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 15ஆம் தேதி வரைக்கும், அதாவது ராணி வார இதழ் செவ்வாய்க்கிழமை வெளிவருது. ஒரு செவ்வாய்க்கிழமையிலிருந்து திங்கட்கிழமை வரைக்குமான ஒரு வார காலத்திற்கான பொது பலன்கள் எப்படி இருக்கும் அதுதான் பார்க்குறோம். மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த வாரத்தில் அப்படின்னு பார்க்குற போது, இந்த வாரம் நீங்கள் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடம்னா வெற்றின்னு அர்த்தம். ஆக இந்த வெற்றி உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். எதில் வெற்றி? உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாரம் இந்த வாரம் இருக்குது. ஏதாவது நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க, குறிப்பாக காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க, அல்லது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் அதில் பாஸ் பண்ணுறதுக்கு அல்லது செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாக இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறாரு, சனி பகவான் பார்க்கறதுனால ஏதாவது ஒரு ஜாப், வேலை, வருமானம், சம்பாத்தியம் என்பது உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது. பட் அந்த வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்களா அப்படின்னா இல்லை. ஆனாலும் கூட வேலை என்பது உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது லோன் இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருந்து கிடைக்காம இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். குறிப்பாக நீங்கள் கடன் வாங்கி இடம் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பிஸ்னஸ் சுமாராக தான் இருக்கும். உங்களுக்கு பிஸ்னஸ் இல்லாமல் தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்களோ உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸு இந்த வாரத்தில் நல்லா இருக்குது. அது இல்லாமல் இந்த வாரம் உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் பெரிய லெவலில் உங்களுக்கு பிரயோஜனமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. ரொம்ப நாளாக நல்ல ஒரு வேலையாட்களை, குறிப்பாக ஆண் வேலையாட்களை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த உங்களுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு வேலையாட்கள் அமைவதற்கான வாய்ப்பும் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஹையர் எஜுகேஷன் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் பரவாயில்ல. யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி தொழில் ஓரளவுக்கு லாபத்தையும் வருமானத்தையும் இந்த வாரம் கொடுக்கும். அது மட்டுமல்ல, வழக்கம் போல் இந்த வாரத்திலையும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12 வக்ரகதியில் இருக்கிறது. ஏதாவது உங்களுக்கு பண வசதி, பொருளாதார சுச்சுவேஷன் நல்லா இருந்தால் எதுலையாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் ஆஞ்சநேயரையும் பைரவரையும் வழிபாடு பண்ணுங்கள். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகள் நல்லா இருக்குது. கையில் பணம், தனம், மணி ரொட்டேஷன் பரவாயில்ல. யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ பேச்சின் மூலமாக ஏர்னிங் உண்டு. அதுலேயும் உங்களுடைய 2ஆம் இடத்துல குரு, அவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது. யாரெல்லாம் ரொம்ப நாளாக நீங்கள் நகை வாங்கணுன்னு ஆசைப்பட்டீங்களோ, நல்ல ஒரு ஆடை ஆபரணம் வாங்கணுன்னு ஆசைப்பட்டவங்களுக்கு உங்களுடைய ஆசைகள் ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தி ஆவதற்கான சுச்சுவேஷன் நிறைய இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா அந்த முயற்சிகள் சித்தியாகுமா அல்லது கை கொடுக்குமான்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது. உறவுகள், உங்களை விட்டு பிரிஞ்சு போன உறவுகள் திரும்ப வருவதற்கான வாய்ப்பு, உறவுகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து ஒவ்வொரு காரியத்தையும் பண்ணுறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாகும். இந்த வாரத்தில் நீங்கள் கலைத்துறைகள் இருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு புகழ், வருமானம், சம்பாத்தியங்கள் இது எல்லாமே இருக்குது. நீங்கள் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் எல்லாம் உங்களுக்கு உருவாகும். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அல்லது எதுலையாவது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, குறிப்பாக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு இந்த வாரம் லாபம், வருமானங்கள் இருக்குது. ஸோ நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே நல்ல ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. குடும்பத்தில் ஒரு புது வரவுகள் வருவதற்கான வாய்ப்பும் இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு. இந்த வாரம் யாருக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி ரொம்ப நாளாக எனக்கு முன்னோருடைய சொத்து இருக்குது பட் அதனால் எனக்கு பிரயோஜனம் இல்லைன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு முன்னோருடைய சொத்தின் மூலமாக பண வரவு, பொருள் வரவு, எதிர்பாராத தன வரவு இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய கரியர் எப்படி இருக்குன்னு இந்த வாரம் பார்க்குற போது வேலை வாய்ப்புகள் பரவாயில்ல. வேலையில் யாரெல்லாம் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறீங்க, இன்க்ரிமெண்ட்டை எதிர்பார்க்குறீங்க,
போனஸோ அரியர்ஸோ எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு, குறிப்பாக எல்லா விதமான மானிட்டரி பெனிஃபிட்டும் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வாரத்தில் நட்பு வட்டாரத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படும். இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் விநாயகரையும் குறிப்பாக நரசிம்மரையும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய 2ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன் அத்தனை கிரகங்களும் இருக்கிறது. உங்களுக்கு நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் கையில் பணமாகவோ பொருளாகவோ இருப்பதற்கான வாய்ப்பு. யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ பேச்சின் மூலமாக ஏர்னிங் இதெல்லாம் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் கைகூடுமான்னா ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசித்துட்டு அந்த காரியங்களில் இறங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் யாரையும் நம்பாமல் இருக்க முடியாது. ஆனால் இந்த வாரம் நீங்கள் யாரை நம்பினாலும் அவங்களால உங்களுக்கு பெரிய பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தம். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையும் கவனமாக இருங்க. யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். உறவுகள் விஷயத்தில் தேவையில்லாத மன வருத்தங்கள், பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டு விலகும். இந்த வாரத்தில் ரொம்ப அவசியம் இருந்தால் ட்ராவல் அவாய்ட் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, புதிய முயற்சிகள் எதுவும் பெரிய லெவலில் இந்த வாரம் வேண்டாம். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸு, அதன் மூலமாக லாபம் நிறையா இருக்குது. ஒருவேளை நீங்கள் மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு உங்களுடைய சேல்ஸு ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறையில் இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு லாபம் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் அது மட்டுமல்ல, அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய கரியர் எப்படி இருக்குது, வேலை வாய்ப்புகள் இந்த வாரம் பரவாயில்ல. பட் வேலையில் எவ்வளோ நீங்கள் பெரிய போஸ்ட்டில் இருந்தாலும் வேலையில் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது, அன்சாட்டிஸ்ஃபைட் ஜாப் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரம் நீங்கள் இதுக்கு முன்னாடி லோன் அப்ளை பண்ணியிருந்தாலும் இந்த வாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு. லோன் வாங்கி நீங்கள் ஏதாவது பெர்மனெண்ட் ப்ராப்பர்ட்டி சுச்சுவேஷன் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் இந்த வாரம் பரவாயில்ல. யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுடைய பிஸ்னஸில் ஓரளவுக்கு ஏர்னிங் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டு. இது வரைக்கும் திருமணம் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு, அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த வாரம் தொடரும். ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடுவதற்கான வாரமாக இது உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரையும், உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பைரவருடைய வழிபாடும் ரொம்ப முக்கியம். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன் 3 கிரகங்கள் சஞ்சாரம் பண்ணுறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சாரம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை செய்யும். இது வரைக்கும் நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸில் ஓரளவுக்கு ஏர்னிங் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள், நடக்கும். இது மட்டுமல்ல, உங்களுடைய ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன் பரவாயில்ல. நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க அல்லது பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கீங்கன்னா தாராளமாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வெளியூரில், வெளி மாநிலத்தில் அல்லது வெளிநாட்டில் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த வாரம் சந்தர்ப்பம் இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அல்லது கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் பார்க்குறாரு, சனி பகவான் அந்த இடத்த பார்க்குறார். ஏதாவது ஒரு வேலை, வருமானம், ஏர்னிங் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப கவனம். உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் ஏற்பட்டு விலகும். கேட்ட இடத்துல உங்களுக்கு பணம், கடன் கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்களோ புகழ், அந்தஸ்து உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா மிகப்பெரிய ஏற்றம், முன்னேற்றம் இருக்குது. தொண்டர்களுடைய அன்பு, ஆதரவு கிடைக்கும். சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு, மரியாதை கூடும். நீங்கள் ஒருவேளை விளையாட்டுத்துறையில் இருக்கிறீங்க, ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் ரெகக்னைஸ் கிடைக்கும். ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் யூக வணிகங்களில் இருக்கோ, ஷேராக இருக்கட்டும், ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், கோல்டு பாண்டாக இருக்கட்டும், எதுவாக அல்லது டிஜிட்டல் கரன்சியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த வாரம் யூக வணிகங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை, வருமானத்தை, சம்பாத்தியத்தை கொடுப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு உண்டு.
இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம், குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலங்கள் இருக்குது. இந்த வாரம் விநாயகரையும் துர்க்கையும் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன் 3 கிரகங்கள் சஞ்சாரம் பண்ணுறது. உங்களுக்கு வசதி இருந்தால் நீங்கள் முதலீடு பண்ணுங்கள், இல்லைன்னா ஏதாவது சுப விரயம் பண்ணுங்கள், இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் ஏற்படும். ஏன்னா சூரியன் அப்பா மூலமாக உங்களுக்கு செலவினங்கள், புதன் உறவுகள் அல்லது தாய்மாமன் மூலமாக செலவினங்கள், சுக்கிரன் மனைவி அல்லது அத்தை மூலமான செலவினங்கள், இதெல்லாம் ஏற்பட்டு இந்த வாரம் விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிலிருந்து விடுபடணும்னா நீங்கள் ஏதாவது சுப விரயங்கள் பண்ணுங்கள். இதுவரைக்கும் யாரெல்லாம் குழந்தைக்காக காத்துட்டு இருந்தீங்களோ குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இது வரைக்கும் சுபகாரியங்கள் தள்ளி போயிருக்கு, நடக்கலை, டிலே ஆகிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு சுப காரியங்கள் நடப்பதற்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய 5ஆம் இடத்தை சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க. அப்படி இருந்தாலே உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, உங்களுடைய லவ் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாகி உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. அதுலேயும் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு கிரானிக்காக உங்களுக்கு ஏதாவது நோய் இருக்குது அப்படின்னா அந்த நோயிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ரொம்ப நாளாக கடனில் இருக்கேன், கடன் எப்போ குறையும் நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் எதிர்பாராத விதமாக கடன் குறைவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம், சுமாராக இருக்குது. யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணுறீங்களோ பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவீங்க, அல்லது நீங்கள் பார்ட்னருக்காக உழைக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் உண்டு. அதனால் அந்த விஷயத்தில் கவனம். அதுலேயும் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ஃபர்தராக நீங்கள் வெளியூரில் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். நான் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். நான் பிஆருக்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எப்போ வரும் தெரியலவங்களுக்கு இந்த வாரம் வருவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய 8ஆம் இடத்துல சனி வக்ரகதியில் இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய கல்வி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான சுச்சுவேஷன் இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் சித்தர்களையும் வாய்ப்பு இருந்தால் துர்க்கையும் நல்லா தரிசனம் பண்ணுங்க. கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் ஏதாவது விதத்தில் பூர்த்தியாகும். காரணம் உங்களுடைய ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்தில் இருக்கார். அவரோட சூரியன் சுக்கிரன் இருக்கார். மனைவியுடைய அன்பு ஆதரவும் உங்களுக்கு உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக அப்பாவுடைய ஆசீர்வாதம் கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். யாரெல்லாம் அம்மாவுடைய ஆதரவை எதிர்பார்க்குறீங்களோ கிடைக்கும். நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கீங்கன்னா உற்பத்தி தந்த வருமானம் அல்லது சேல்ஸு, அதன் மூலமாக வருமானம், இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு அமையும். குறிப்பாக பிரிஞ்சு போன உறவுகளால் நமக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருந்தால் கூட அவர்களால் ஒரு சில நன்மைகளும் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் ரொம்ப அவசியம் இருந்தாலே ட்ராவல் அவாய்ட் பண்ணுங்கள். குறிப்பாக நீங்கள் எலிவேட்டர்ஸில், எஸ்கலேட்டரில், லிஃப்ட்டில், வாக்கிங்கில் நடந்து போகும்போது கவனமாக ஸ்டெப் எடுத்து வைங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க. ஒரு பக்கம் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடுவதற்கான வாய்ப்பு உங்களுடைய 10ஆம் இடத்துல குரு இருக்கிறது. அது மட்டுமல்ல, பெரிய மனிதர்களுடைய நட்பு, கவர்மெண்ட்டால் நன்மை ரெண்டுமே இருக்குது. முதல்ல என்ன சொன்னேன், கவர்மெண்ட்டால் பிரச்சனைன்னு சொல்லியிருக்கேன். இந்த வாரத்தில் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ப்ரொஃபஷன், ஜாப் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் ராகு இருக்கார், அவரும் குருவுடைய இருக்கிறது. வேலை இருக்குது, பட் வேலையில் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரமும் தொடருது. அதனால் நீங்கள் எந்த பெரிய போஸ்ட்டில் இருந்தாலும் உங்களுடைய ஜாபை நீங்கள் ரசித்து பண்ணுங்கள். அப்போனா மட்டும்தான் நல்லாயிருக்கும். பட் அதே சமயத்தில் உங்களுடைய வேலையில் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுவாங்க. அது மட்டுமல்ல, உங்களுடைய சுப்பீரியரும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய வேலையில் அவங்க கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரையும், குறிப்பாக இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் துர்க்கையும்
தரிசனம் பண்ணிட்டு வாங்க. துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 10ஆம் இடத்துல சூரியன் புதனோடு இருக்கிறது. அந்தஸ்து புகழ் கூடுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது? வருமானங்கள் நிறையா இருக்குது, செலவுகள் அதிகமாக இருக்குது. இந்த வாரம் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் ஏதோ விதத்தில் கைகூடுமானால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அந்த ப்ராஜெக்ட் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுங்கிற பிளானிங்கை இந்த வாரம் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஃபேவரபுளாக இருக்கும். அது மட்டுமல்ல, உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குருவும் சனியும் சேர்ந்து பார்க்குறது உறவுகளால் நன்மை, உறவுகளால் மன வருத்தங்கள் ரெண்டுமே இருக்குது. அடக்கி வாசிங்க. இன்னொரு பக்கம் உங்களுடைய 3ஆம் இடத்துல இருக்கிறது லைஃப்பில் என்னவாக ஆகும்னு நினைக்கிறீங்க, யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க கை கொடுப்பதற்கான வாய்ப்புகள். உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இறைவன் அதை தீர்ப்பதற்கு யாரை அனுப்ப வேண்டிய சுச்சுவேஷன் அல்லது சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உருவாகும் அல்லது நடக்கும். இந்த வாரத்தில் யாரெல்லாம் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சிங்களோ மாற்றங்கள் உண்டு. ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை அல்லது சேல் ஆகலை, நல்ல விலைக்கு போகலை, எப்போ விற்கும் தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு விற்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்கள் வீட்டுக்கு இது வரைக்கும் நல்ல டெனண்ட் வராதவங்களுக்கு நல்ல ஒரு டெனண்ட் வர்றதுக்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் இருக்குது. அது மட்டுமல்ல, நல்ல ஒரு வேலையாட்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சர்வெண்ட் அமைவதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாம் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் இருக்க வழியே நல்ல ரிட்டர்ன்ஸ் இல்லை. அதனால் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். பிஸ்னஸில் எப்பயும் போல் ரொட்டீனான நடக்கக்கூடிய பிஸ்னஸ் மட்டுமே நடக்கட்டும். இது இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, இந்த வாரம் கணவன் அல்லது மனைவி பிரிவு அல்லது 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையற்ற செலவினங்கள், வைத்திய செலவுகள் ஏற்பட்டு விலகும். இதுவும் இந்த வாரத்தில் இருக்குது. யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால அத்தனை விஷயங்கள்லேயும் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனம். எல்லாமே உங்களுக்கு இது வரைக்கும் அன்எக்ஸ்பெக்ட் மணி, எதிர்பாராத பொருள் வரவு, முன்னோருடைய சொத்து இருந்தால் கிடைக்கும். இல்லைன்னா எதிர்பாராத தன வரவு, பொருள் வரவு உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் பைரவரையும் முருகப்பெருமானையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. வேலையில் நான் ப்ரமோஷனை எதிர்பார்க்குறேங்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இன்க்ரிமெண்ட்டோ, போனஸோ, இன்சென்டிவோ எதிர்பார்த்துருக்கேன், அரியர்ஸ் எதிர்பார்க்குறேன், கிடைக்குமாங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இந்த வாரத்தில் உங்களுடைய கிரக நிலைகள் வேலையை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். குறிப்பாக என்ன காரணத்துக்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் ஃபுல்ஃபில் ஆகும். ஏதாவது வழக்குகள் இருக்குது அப்படின்னா வழக்குகளில் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது, அல்லது வழக்குகள்லேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்ள வேண்டிய வாரம் இந்த வாரம். அது மட்டுமல்ல, நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு திறமையான ஸ்கில்டு லேபர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆல்ரெடி ஏற்கனவே அஃபேரில் இருக்கிறவங்களுக்கு லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஒருவேளை லவ் செப்பரேட் ஆனவங்களுக்கு மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு இதுவும் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு பேச்சின் மூலமாக சம்பாத்தியம், எதிர்பாராத பண வரவு, தன வரவு, ஆர் அன்எக்ஸ்பெக்டட் மணி அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனு தந்த சேல்ஸ் இருக்க வழியாக ப்ராஃபிட் இல்லை. பெரிய லெவலில் கியூஜில் நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. இந்த வாரத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் அத்தனையிலையும் கவனம். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் உங்களுக்கு நல்லா இருக்குது. யாரெல்லாம் கம்பெனி மாறணும், வேறு கம்பெனிக்கு சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க, இந்த இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க இந்த வாரம் மூவ் ஆகலாம். எது எப்படி இருந்தாலும் ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பு, பிளானிங் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அல்லது வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தியாகும். நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா அடக்கி வாசிங்க, பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த வாரத்தில் பெருசாக ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, எல்லா விதமான யூக வணிகங்களும் பிரமாதமாக இந்த வாரம் இல்லை. அதெல்லாம் விட்டதை பிடிக்கும்னு ஆசைப்பட்டு கடன் வாங்கி பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணாதீங்க.
எல்லாமே அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இந்த வாரம் பிஸ்னஸில் இருக்குது. இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் பைரவரையும் குறிப்பாக பிரம்மாவையும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கோச்சாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன் அத்தனை கிரகங்களும் இருக்குது. 7ல் குரு இருக்குது. உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவு. ஏதாவது ஒரு பழைய கடனை அடைக்கிறதுக்கு புது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இந்த வாரம் உண்டு. உடம்புல ஏதாவது ஒரு வலி, வேதனை, துன்பம், துயரம், கஷ்டம் இருந்துகிட்ருக்கு. உங்களுடைய பிஸ்னஸ்லேயும் பெருசாக ப்ராக்ரஸ் இல்லை. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்லேயும் இந்த வாரம் சாட்டிஸ்ஃபைடான சுச்சுவேஷன் இல்லை. எல்லா விஷயத்துலேயும் பொறுமை, நிதானம். இந்த வாரத்தில் நீங்கள் கவர்மெண்ட்டால் உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை இருக்குது. கடன் இருப்பவர்களுக்கு கடன் கூடுவதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனும் இந்த வாரம் அவ்வளோ தூரத்துக்கு வெல்த்தாக இல்லை. உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப குறைவு. உங்களுக்கு பெருசாக லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, கடன் இருக்குது. வட்டி கட்டுறவங்க மட்டும் ஹெல்த்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். அதில் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு, அவருமே குருவுடைய இருக்கிறது. ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் கைகூடி வருவது மாதிரி தோற்றம், அதில் நிறைய பிரேக் தடை இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன், ஜாப், கரியர் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ்க்குரிய சுக்கிரன் 8ல் இருக்கார். இன்னொரு பக்கம் சர்வீஸ் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார். சனி பார்க்குறதுனால வேலை இருக்குது. வேலை தேடுறவங்களுக்கு வேலை உண்டு. வேலையை விட்டு வெளியேற்றப்பட்டவங்களும் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வேலை இருக்குது. எனக்கு வயசாகிடுச்சு, ஏஜ் ஆகிடுச்சு, இனிமேல் வேலை கிடைக்காதுன்னு நினைக்கிறவங்களும் ட்ரை பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் இருக்குது. அதே சமயத்தில் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனையும் உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது. ஒரு ஹாப்பியாக உங்களால் சர்வீஸ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இந்த வாரம் இல்லை. இந்த வாரத்தில் உங்களுடைய ஆண் நண்பர்கள் உங்களுக்கு அமைவார்கள், அல்லது உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம் என்பது இருக்குது. தேவையில்லாத அன்வான்ட் திங்கிங் எதுவுமே உங்களுக்கு வேண்டாம். எல்லா விதமான சோசியல் மீடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு அல்லது அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. நிறைய லேர்ன் பண்ணிங்க, நிறைய ஏர்ன் பண்ண வேண்டிய வாய்ப்பும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் மகாலட்சுமியும் பிரம்மாவையும் நல்லா வழிபாடு பண்ணுங்கள். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பிஸ்னஸ் ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருப்பதற்கான வாரமாக உண்டு. அது மட்டுமல்ல, இது வரைக்கும் திருமணம் நடக்கலை, தள்ளி போயிட்டுருக்கு, எப்போ நடக்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் குரு இருக்கார். ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. வேலையின் காரணமாக இடமாற்றம் அல்லது ட்ரான்ஸ்ஃபர் அல்லது இன்னர் சேஞ்சஸ் அல்லது ரோல் மாறுறதுக்கான வாய்ப்பு, இது அத்தனையும் உங்களுடைய ப்ரொஃபஷன் சார்ந்து இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் நீங்கள் அவசியம் இருந்தாலுடைய லோன் வாங்குறத கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி வைங்க. உடம்புல பெரிய லெவலில் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரம் உங்களுடைய 8ஆம் இடத்துல கேது, சுக்கிரன் சாரத்தில் இருக்கிறது. கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் உண்டு. இது உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் சரி, பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் சரி, போத் ஆர் சைட் பொருந்தும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் முயற்சி பண்ணால் உங்களோட முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமான்னா பரவாயில்ல. லைஃப்பில் நீங்கள் யாரையாவது ஒருத்தங்களை நம்பி தாகணும். பட் இந்த வாரம் நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகளை தீர்ப்பதற்கு இறைவன் யாரையாவது இந்த வாரம் அனுப்புவதற்கான வாய்ப்பும் நிறைய உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமில்லை, இந்த வாரத்தில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. பட் உங்களுடைய 3ஆம் இடத்துல சனி வக்ரகதியில் இருக்கிறது. தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத செயல்பாடுகள், சரியான தூக்கம் இல்லாத சுச்சுவேஷன், நேரத்துக்கு சாப்பிட முடியாத விஷயங்கள், இதெல்லாமே ஏற்படும். இதையெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். எல்லாமே ரொட்டீன் லைஃபாக வைங்க. உங்களுடைய ஹெல்த் நல்லா இருக்கும். பெரிய லெவலில் உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகள் உங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், க்ரீன் கார்டுக்கு, சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்க இந்த வாரம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் நிறையா உண்டு. இந்த வாரத்தில் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய 8ஆம் இடத்துல கேது இருக்கிறது. நீங்கள் அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் விஷயத்தில் இருக்கிறவங்களோட தொடர்பு ரொம்ப கவனமாக இருங்க. இல்லைன்னா தேவையற்ற பிரச்சனைகளை
ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாரமாக இந்த வாரம் இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் முருகனையும் மகாலட்சுமியும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் 3 கிரகம் இருக்காங்க. ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு இருப்பதற்கான சுச்சுவேஷன் நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறையில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு மகசூல் லாபம் இருக்குது. யாரெல்லாம் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது. இந்த வாரம் நீங்கள் ஏதாவது உங்கள் வேலையில் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ போனஸ் எதிர்பார்த்தீங்க அல்லது அரியர்ஸ் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் நிறைய உங்களுக்கு உண்டு. அது இல்லாமல் நல்ல ஒரு வேலையாட்கள் லேபரை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. வீட்டில் ரொம்ப நாளாக நான் பெட் அனிமல்ஸ், அதாவது வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் லோன் அப்ளை பண்ணி கிடைச்சால் நீங்கள் ஏதாவது என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. பட் அதே சமயத்தில் உங்களுடைய 6ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் இருக்கிறது ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனம். உங்களுக்கு அல்லது மனைவி 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு பிரிவு அல்லது 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது. நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு டெவலப் ஆகும் அல்லது நண்பர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருக்குது. கையில் பணம், தனம், பொருள் இந்த வாரம் இருக்குது. அது மட்டும் இல்லை, குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்கல, சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்குது, தள்ளி போயிட்டுருக்கு. எப்போ நடக்கும் எப்படி நடக்கும்னு தெரியல, உங்களுக்கு அது நடப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இறையறல் கிடைப்பதற்கான வாய்ப்பு, இறைவன் தோன்றா துணையாக இருந்து அருள் கூற வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ குழந்தை பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் திரும்ப சொல்கிறது காரணம் அதான் இந்த வாரம் இருக்குது. எதிர்பாராத தெய்வ தரிசனமும் ஆலய தரிசனமும் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுக்கு உடம்புல இம்யூனிட்டி பவர் ரொம்ப கம்மியாக இருக்க வேண்டிய காலம். சகோதர சகோதரிகள் விஷயத்தில் ரொம்ப கவனம். குறிப்பாக எல்லா விதமான உறவுகளாலும் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது. இந்த வாரத்தில் போக்குவரத்து, வெஹிக்கிள்ஸு, வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. குறிப்பாக எலிவேட்டர்ஸ், எஸ்கலேட்டரில், லிஃப்ட்டில் போகும்போதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனம். இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் நார்மலாக தான் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் முருகனையும் வைரவரையும் நல்லா கும்பிட்டு வாங்க. மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய 5ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் இருக்காங்க. உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படிங்கிறது இந்த வாரம் உண்டு. யாருக்கெல்லாம் கிரானிக்காக நோய் இருக்குது, தீர்க்க முடியாத வியாதி இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு மருந்துடைய அளவு குறையும். நோய் தன்மை கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. பெரிய லெவலில் எனக்கு கடன் இருக்குங்கிறவங்களுக்கு கடன் ஏதோ விதத்தில் கடன் குறைய வேண்டிய காலம். இது எல்லாமே இந்த வாரம் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயம், நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு. யாரெல்லாம் நீங்கள் சோசியல் ஆக்டிவிட்டீஸில் இருக்கீங்களோ புகழ், அந்தஸ்து, வருமானங்கள் உண்டு. ஆய கலைகள் 64 எந்த கலைத்துறையில் இருந்தாலும் வருமானம் உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே உண்டு. அது மட்டும் இல்லை, நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் பர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி, மூவபிள் அல்லது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான சுச்சுவேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். குறிப்பாக வெளியூரில், வெளிநாட்டில், வெளிமாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க பண்ணுங்கள். அது இல்லாமல் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறவங்க வரவங்க நீங்கள் பண்ணுங்கள். ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. நான் பிஆருக்கோ, கிரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எப்போ வரும் தெரியலைங்கிறவங்களுக்கு இந்த வாரம் வர வேண்டிய காலங்கள் இதெல்லாம் மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்பில் பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்க வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நான் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும், ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு தொழில் முனைவோராக வரணும் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள், கிடைக்கும். அரசாங்கத்தால் உங்களுக்கு நட்பலன்கள் இருக்குது. பெரிய மனிதர்களுடைய நட்பு, அவர்களுடைய ரிலேஷன்ஷிப்பை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய கரியர், ஜாப் எப்படி இருக்குது, வெளியில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். யாரெல்லாம் நீங்கள் மாத சம்பளம் வாங்கிட்டுருக்கீங்க, உடல் சார்ந்த உழைப்பு, குறிப்பாக நீங்கள் கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் ஆர் எனி அதர் ரெப்யூட்டட் கம்பெனி ஆர் எம்என்சியில் ஒர்க் பண்ணுறவங்க கரியரில்
கவனம். ஸோ நீங்கள் ப்ரொமோஷன் வரல, இன்க்ரிமெண்ட் வரல, இன்சென்டிவ் வரல நினைக்காதீங்க. எஃபர்ட் எடுத்து உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். அது மட்டும்தான் இந்த வாரத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறது ரொம்ப அவசியம் இருந்தாலேயே லோன் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் பைரவரையும் துர்க்கையும் நல்லா தரிசனம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நன்றி, வணக்கம்.